ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயின்ட் லூயிஸ் அப்படின்ற ஒரு லாங் டேர்ம் ஆப்பை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். சரியா, இது ஒரு லாங் டேர்ம் ஆப்பு. கிட்டத்தட்ட லான்ச் ஆகி கிட்டத்தட்ட கரெக்டாக 6 மந்த்துக்கு மேலே ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து யாருக்குமே ப்ராஃபிட் தரவே இல்லை. சரியா, இந்த ஆப் அங்கங்கே அப்பப்போ ஃபயர் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 1 மந்த் ரன் ஆகும். அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ண வச்சு ஃபயர் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியே தான் இந்த ஆப் ஃபுல்லாகவே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்த 6 மந்த்தும். சரியா, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டீம் எடுப்பாங்க, ஃபயர் ஆகும், ரன் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். சரியா, இப்போ இந்த ஆப் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் ஆக போகுது. சரியா, எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆப்பில் வித்ட்ரா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா விஐபி எக்ஸ்க்ளூசிவ்னு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி என்ன அப்படின்னா 3 நாள் சைக்கிள் போட்டாங்க. சரியா, 1500 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் அதே 1500, 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா 4500. இது எந்த இடத்துலையுமே சாத்தியம் ஆகாது. சரியா, அடுத்தது 7500 போட்டு அது 5 நாள் சைக்கிள். ஒரு நாளைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் இன்வெஸ்ட்மெண்ட்டே அடுத்த நாளே அதே அமௌண்ட்டை ஒரு நாளில் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நடக்காது. VIP3 17,000 ப்ராடக்டாக சேம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி VIP ப்ராடக்ட் சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, இது ப்ரீ சேலில் வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு யாருமே வாங்கிடாதீங்க. இந்த ஆப்பில் வித்ட்ரா இனிமேல் வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஒரு சிலருக்கு வராமல் இருந்தாலும் இனிமேல் இந்த ஆப் ரன் ஆகாது, க்ளோஸ் ஆக போகுது. சரியா, இந்த ஆப்பில் இனி வித்ட்ரா வராது, ஒரு நாள் கூட வராது. இன்னையிலேருந்து கண்டிப்பாக வராது. சப்போஸ் உங்களுக்கு அடுத்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, ஏதாவது வித்ட்ரா கார்டு வாங்குங்க, உங்களுக்கு வித்ட்ரா வந்துடும் அப்படிம்பாங்க. மேக்ஸிமம் இந்த ஆப்பில் நிறைய இன்வெஸ்ட் பண்ண வச்சுருப்பாங்க. ஒரு சில டீம்ஸ் தான் ரன் ஆகிட்ருக்கோ, அவங்களுமே நிறைய இன்வெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அதனால் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. டீம்ஸ் எல்லாத்துக்குமே ஆல்ரெடி தெரியும். நான் முன்னாடியே இந்த ஆப் போட்டேன், ஃபேக் ஆப்பு, இது யாருமே பண்ணாதீங்க அப்படின்னு. ஃபேக் ஆப்புன்னு சொல்கிறத விட இந்த ஆப்பில் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ப்ராஃபிட் எடுக்க முடியாத ஆப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றுமே பண்ண முடியாது. இதே கான்செப்டில் தான் DLT ட்ரோன், அதுவுமே அப்படி தான். ஃபுல்லாக ஃபயர் ஆகி ரன் ஆகிட்டே இருக்கும். அதில் எந்த ஒரு யூஸும் யாருக்குமே இருக்காது. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதில் நெக்ஸ்ட்டு வித்ட்ரா கார்டு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் புது ஆப் ஒன்று லான்ச் பண்ணி போடுவாங்க. பட் எதுவுமே ரன் ஆகாது. சரியா, அந்த ஆப்பில் லாஸ் ஆன அமௌண்ட் அவ்வளோதான். இந்த ஆப்பை விட்டு அப்படியே எக்ஸிட் ஆயிருங்க. இதில் என்ன நடந்தாலும் கண்டுக்காதீங்க. வித்ட்ரா கார்டு கொடுத்தாலும் வாங்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு அடுத்த ஆப் லான்ச் பண்ணி இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நிறைய ப்ராஃபிட் வரும், அந்த மாதிரி கதைலாம் விடுவாங்க. எதுவுமே உங்களுக்கு வேஸ்ட். சரியா, வேஸ்ட் ஆஃப் மணி. இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரியா, இந்த ஆப்பை பற்றின அடுத்த அப்டேட் நான் கீழே என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது அப்டேட் வந்தால் நான் சொல்கிறேன். சரியா, நான் லாங் டேர்ம் ஆப்ஸ் நிறையா பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டேஜ் வரைக்கும் எனக்கு ரன் ஆச்சு அப்படின்னா நானே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் டீமுக்கு. ஓகேன்றவங்க மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.